மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. அரசுமுறை பயணம் முடிந்து தமிழகம் திரும்புகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்புகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். 2 நாள் அரசுமுறை பயணம் முடிந்து டெல்லியிலிருந்து கிளம்புகிறார் தமிழக முதல்வர் விஜய். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு வருகை தந்திருந்தார் தமிழக முதல்வர் விஜய். தற்போது டெல்லியிலிருந்து கிளம்புவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம்? நேற்று டெல்லி வந்தடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். இன்று காலையிலே தமிழ்நாட்டை சேர்ந்த டெல்லியில் பணிபுரியும் IAS அதிகாரிகளை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். இதிலே மத்திய அரசின் கேபினெட் செக்ரட்டரி என அழைக்கப்படும் தலைமை செயலரான TV சோமநாதனும் கலந்து கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. TV சோமநாதன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மிகவும் நெருக்கமாக பணிபுரிந்து வருபவர். ஆகவே அவர் தமிழ்நாடு முதல்வர் விஜயை சந்தித்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என அரசியல் வட்டாரங்களிலும் சரி, அதிகாரிகள் மத்தியிலும் சரி கருதப்படுகிறது. IT துறையின் செயலரான கிருஷ்ணன் உள்ளிட்ட 50 அதிகாரிகள் இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசினார்கள். விரைவிலேயே தமிழ்நாட்டில் மேலும் சில IAS மாற்றங்கள் வரலாம் எனவும் இதன் காரணமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைகளை முடித்த பிறகு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு திரும்புகிறார். நேற்றும் சரி இன்றும் சரி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பு எதையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர்கள் MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா உள்ளிட்டோர் டெல்லி சந்திப்பிலே செய்தியாளர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த முறையை தற்போது மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியிலே நேற்றும் சரி இன்றும் சரி செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. நேற்று அவர் பிரதமரை சந்தித்துவிட்டு தமிழ்நாடு இல்லம் திரும்பிய போதும் அவரை செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்த வேண்டும் என அழைத்தார்கள். ஆனால் விஜய் வணக்கம் சொல்லிவிட்டு தமிழ்நாடு இல்லத்துக்குள் சென்று விட்டார். அதே போலவே மீண்டும் ஒரு முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பிய போதும் நடந்தது. ஆகவே முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் இன்று முடிவுக்கு வருகிறது. இன்று அவர் சென்னை திரும்புகிறார். நேற்றும் இன்றும் அவர் பல ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார். மிகவும் முக்கியத்துவமாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாடு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை அளித்திருக்கிறார். தமிழ்தாய் விவாதத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார். அதே போலவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் முடிந்து சிறப்பு தனி விமானம் மூலமாக இன்னும் சிறிது நேரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். ஆகவே அவருடைய முதல் டெல்லி பயணம் தற்போது நிறைவடைகிறது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசியிருந்தார். அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் நேரம் ஒதுக்கப்படாததால் அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய தினமும் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லைதானே? அமித்ஷா இன்று டெல்லியிலே இல்லை. உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர் தனது சொந்த தொகுதியான காந்திநகர் சென்றிருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் தொகுதியில் தான் அவர் தேர்தலிலே போட்டியிடுகிறார். அங்கிருந்துதான் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். அந்த தொகுதியிலே இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அமித்ஷா காந்திநகர் சென்று விட்டார். ஆகவே இன்று முதலமைச்சர் விஜய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்று உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டிருந்த போதிலும் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் பல்வேறு சந்திப்புகளுக்கு நேரம் ஒதுக்கி இருந்ததால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நேரம் ஒதுக்க இயலவில்லை என உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிந்தார்கள். இருந்த போதிலும் எப்படியாவது சிறிது நேரம் ஒதுக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி நடைபெறவில்லை. நேற்று பல்வேறு முதலமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நேற்று உள்துறை அமைச்சரை சந்தித்தனர். அப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சந்திப்புகள் இருந்த காரணத்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை
ஒதுக்குவதற்கான வாய்ப்பு கிட்டவில்லை என உள்துறை அமைச்சர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்த முதலமைச்சர் விஜய் உள்துறை அமைச்சருடன் சந்திப்பு நடத்த இயலவில்லை. மத்திய அமைச்சர்களில் ஒருவரான சுரேஷ் கோபி தொலைபேசி மூலமாக முதலமைச்சர் விஜயுடன் உரையாடல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.